இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபினான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம MBA கான்செப்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னமும் நிறைய வீடியோஸ் வரும். அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன? ஃபினான்ஸ் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஸ். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பணம் நம்ம செலவு பண்ணுறோமோ அது போக மிச்ச பணத்தை நம்ம எப்போ ஃபினான்ஸ் நம்ம மணி தேவைப்படுதோ அப்போ நம்ம கிடைக்கிற மாதிரி சரியான அளவில் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ சேவிங் பண்ணுறதோ இல்லைன்னா யாருக்கிட்ட பாரோ பண்ணுறது கிரெடிட்டில் எப்படி எவ்வளவு தேவை அப்படின்றத பின்னாடி ஃபோர்காஸ்ட் பண்ணுறது இதை பற்றி படிக்கிறது தான். ஸோ இட் இஸ் அபவுட் தி ஆக்டிவிட்டீஸ் லைக் இன்வெஸ்டிங், பாரோவிங், லெண்டிங், பட்ஜெட்டிங், சேவிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். ஸோ இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னா மணி மட்டுமா அப்படின்னு கேட்டால் மணி மட்டும் கிடையாது. மணியை எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்போ தேவைப்படும், வென் இட் இஸ் நீடட் அண்ட் ஹவு மச் இட் இஸ் நீடட் அண்ட் வேர் வில் பி நீடட், எப்போ தேவைப்படும், எங்கே தேவைப்படும், யாருக்கு தேவைப்படும், எவ்வளவு தேவைப்படும், ஹவு மச் நீடட் அண்ட் ஹூ வில் ப்ரொவைட் தட் ஃபண்ட், யார் இந்த ஃபண்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபினான்ஸ். ஸோ வெறும் மணியை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. மணியை எந்த நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான நம்ம செலவுக்கு மணியை யூஸ் பண்ணுறோன்றது தான் ஃபினான்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை நம்மளோட லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு புது கார் வாங்கணும், இல்லைன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்புக்கு செலவு பண்ணணும். ஸோ இதுதான் ஃபினான்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு 1 lakh rupees கிடைக்கிது, ஒரு 20 ஏஜில் கிடைக்கிது. அப்போ நம்ம அதை என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த 1 lakh rupees தேவைப்படாமல் இருக்கலாம், நமக்கு சில்ட்ரன் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா மேரேஜ் பண்ணுற அந்த டைம் வராமல் இருக்கலாம். ஆனால் எப்போ நமக்கு மேரேஜ் வருதோ இல்லை சில்ட்ரன் இருக்காங்களோ அப்போ தேவைகள் அதிகமாக நமக்கு அந்த நேரம் பணம் தேவைப்படும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த அமௌண்ட்டை நம்ம இன்றைக்கி சேவ் பண்ணுறது மூலமாக இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது மூலமாக நம்ம பின்னாடி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ யாருக்கு இந்த ஃபினான்ஸ் தேவைப்படும், இதை 3 லெவலாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று இண்டிவிஜுவல் தனி நபர்களுக்கு, அடுத்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஒரு கம்பெனிக்கு நிர்வாகத்திற்கு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்றத நம்ம இந்த வர ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு தனி மனிதன் தன்னோட வருமானத்தை எதில் சேவ் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எதுக்கெல்லாம் தேவைப்படும், எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது, ஒரு அறிவு தேவைப்படுது. அதை பற்றி படிக்கிறது தான் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரெசண்ட் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை ஃப்யூச்சர் மட்டும் நல்லா இருக்கணுன்றதுல ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நம்ம இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், நம்ம எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்றைக்கி வாழ்கிற அந்த லக்ஸரியஸான வாழ்க்கையவோ சொகுசான வாழ்க்கையவோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நம்ம ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணி பின்னாடி தான் நம்ம தேவையான இதை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ரெண்டு இதுக்குமே ஒரு டிபேட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ரெண்டுக்குமே ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்குது. நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளால் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுற லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். டோட்டலாக சாக்ரிஃபைஸ் பண்ணால் நம்ம லைஃப் வாழ்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி நம்ம பின்னாடி எதுவுமே சேர்த்து வைக்காமல் இருந்தோம், ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுவும் சுத்தமான ஒரு முட்டாள்தனம் தான். ஸோ அதனால் ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி. அதோட ஆழமான தத்துவம், ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆழமான தத்துவமே அதுதான். நம்ம ப்ரெசண்ட்டையும் என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் ஃப்யூச்சரையும் என்ஜாய் பண்ணணும், அதுதான் ஃபினான்ஸ். ஸோ இப்போ கார்ப்பரேட் ஃபினான்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இண்டிவிஜுவல் ஃபினான்ஸ் நம்ம கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் கார்ப்பரேட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மெஷினில் இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்,
அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்டெல்லாம் வந்து அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணலாம், ஷேர்லையா, இல்லைன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையா, இல்லைன்னா இன்சூரன்ஸ்லையா, இதை பற்றி எல்லாம் வந்து இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதெல்லாம் படிப்போம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு ப்ராஃபிட் வரும், எவ்வளவு லாஸ் வரும், அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட பாரோ பண்ணுறோம், இப்படி நிறைய விஷயத்தை பற்றி படிக்கிறது தான் வந்து கார்ப்பரேட் ஃபினான்ஸ். ஸோ இப்போ என்னென்ன டாபிக் வந்து இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஆர் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வரும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி படிப்போம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி படிப்போம், கேஷ் ஃப்ளோவை பற்றி படிப்போம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பற்றி படிப்போம், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பற்றி படிப்போம். ஸோ எவ்வளவு முதலீடு பண்ணுறோம், அதுக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளவு நமக்கு திரும்ப கிடைக்கும், அதுதான் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம படிக்கிறது தான் வந்து கார்ப்பரேட் ஃபினான்ஸ். ஓகே, இப்போ யார் வந்து நமக்கு இந்த ஃபினான்ஸை ப்ரொவைட் பண்ணுவா? ஒரு கம்பெனிக்கோ ஒரு இண்டிவிஜுவலுக்கோ பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபண்டை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஷேர் மார்க்கெட் இருக்குது, மைக்ரோ ஃபினான்சஸ் இருக்குது, மார்ட்கேஜ் லோன்னா அடமானம் வச்சு ஒரு அமௌண்ட்டை லோனாக வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், இப்படின்னு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஃபினான்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, மணியை நமக்கு தேவையான நேரத்தில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு கிரெடிட் மாதிரி நம்ம திரும்ப அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரிட்டர்ன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் கார்ப்பரேட் ஃபினான்ஸை பற்றி பார்த்தோம், நம்ம இண்டிவிஜுவல் ஃபினான்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ கவர்மெண்ட்டுக்குமே வந்து ஃபினான்ஸ் தேவைப்படும். ஸோ கவர்மெண்ட் ஃபினான்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பப்ளிக் ஃபினான்ஸுன்றது மற்ற ஃபினான்ஸை விட என்டையராக டிஃப்ரெண்ட்டானது. ஒரு கவர்மெண்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் ஆட்சியாளர்கள், அரசு ஆட்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா வர்ற நிதியை சரியான அளவில் பட்ஜெட் மூலமாக அவங்க நாட்டோட வளர்ச்சிக்காக செலவிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நாட்டோட கட்டுமான பணிக்கு, இல்லைன்னா வந்து பாவர்ட்டி ஏழ்மை நிலையை போக்குவதற்கு, இல்லைன்னா வந்து நாட்டோட தரத்தை முன்னேற்றத்திற்கான ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த ஃபண்டெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 மூலமாக வந்து இவங்களுக்கு இந்த ஃபண்டு கிடைக்குது. ஒன்று வந்து வரி, மற்றொன்று வரி அல்லாத ரெவென்யூ. இது மூலமாக அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு வருது. ஸோ ஒரு பக்கம் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க, ரெவென்யூ வருது, ஒரு பக்கம் ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க பட்ஜெட் மூலமாக. ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஃபினான்ஸ். நான் இப்போ சொல்கிறது ஃபுல்லாமே வந்து ஒரு ஓவர்வியூ. ஃபினான்ஸ்னால் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஃபினான்ஸ். அண்ட் இன்னும் வந்து ஃபினான்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அண்ட் தேங்க்யூ, பாய், see you.